स्टेप ऑन प्रज्वलित हैं और ये एक विहंगम दृश्य। इस समय जो रॉकेट है इन 4 स्टेप ऑन और मुख्य रॉकेट को लेकर आकाश की ओर अग्रसर हो रहा है, अपने गंतव्य की ओर बढ़ रहा है। Perfect normal lift off. All the 4 strap-ons and the core blazing the PSLV towards the sky. The gravity of Earth successfully negotiated by PSLV. Can you hear the roar? इस समय आपको वहां से निकलने वाली आवाज का अनुभव हो रहा होगा और हमारे पैरामीटर्स जो कि हमारे स्क्रीन पे हमको दिखाई दे जा रहे हैं वो फ्लाइट पैरामीटर्स सारे के सारे एकदम नॉर्मल चल रहे हैं। 45 seconds into the launch, the strap-ons are going to burn out. The strap-on burnout will be announced shortly to you. ये strap-on का पृथक्करण करीब 1 मिनट 9.9 सेकंड पर होगा। इस समय हम करीब 1 मिनट पर पहुंच रहे हैं। अब आप अगर ध्यान से देखेंगे तो कुछ क्षण के बाद में ये 2 स्ट्रैप-ऑन आपको अलग होते हुए दिखेंगे। ये दृश्य क्योंकि आज का आसमान एकदम क्लियर है, आप अपनी आंखों से भी देख सकते हैं। The 4 strap-ons are separated. Now the PSLV core S139 is burning. This S139 has a specific impulse of 270 seconds. It burns for 105 seconds in total and has a peak thrust of 4,800 kilonewton. We are now very close to the PS1 burnout. 1 मिनट 48.8 सेकंड पर ये जो प्रथम चरण है दूसरे चरण से अलग हो जाएगा, उसका दृश्य भी सामने आएगा और हम लोग इस समय सिर्फ 2 सेकंड दूर ராணுவ உளவு பயன்பாட்டிற்காக எமிசாட் உட்பட 29 செயற்கைக்கோள்களை அனுப்பும் விண்ணில் செலுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கும். களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் சடையாண்டியிடம் இது குறித்து விரிவாக கேட்கலாம். சடையாண்டி, இந்த செயற்கைக்கோள் குறித்து விரிவான தரவுகளை பதிவு செய்யும். கண்டிப்பா PSLV C-45 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக தற்பொழுது விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. PSLV C-44 ராக்கெட் ஆனது 71வது ராக்கெட் ஆகும். அதாவது இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்ட 71வது ராக்கெட். இது PSLV-யின் 47வது ராக்கெட். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படக்கூடிய 2வது ராக்கெட் இதுவாகும். இந்த PSLV C-45 ராக்கெட் ஆனது இந்தியாவின் எமிசேட் செயற்கைக்கோள் மற்றும் 28 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை சுமந்தபடி விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த रॉकेट है वो वायुमंडल के घर्षण 153 सेकंड तक अपना प्रणोद प्रदान करता है। उसके बाद ये करीब 4 मिनट 21 दिसंबर ராணுவ உளவு பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட எமிசாட் உள்ளிட்ட 29 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-45 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்தோம். களத்திலிருந்து நமது செய்தியாளர் சடையாண்டி தந்த முழு தகவல்களையும் இப்போது நாம் கேட்டோம். इन 4 स्टेप-ऑन और मुख्य रॉकेट को लेकर आकाश की ओर अग्रसर हो रहा है, अपने गंतव्य की ओर बढ़ रहा है। Perfect normal lift off. All the 4 strap-ons and the core blazing the PSLV towards the sky. The gravity of Earth successfully negotiated by PSLV. Can you hear the roar? इस समय आपको वहां से निकलने वाली आवाज का अनुभव हो रहा होगा और हमारे पैरामीटर द्वितीय चरण का रॉकेट लगभग 153 सेकंड तक अपना प्रणोद प्रदान करता है। उसके बाद ये करीब 4 मिनट 21.3 सेकंड पर ये अलग हो जाएगा और तृतीय चरण को प्रज्वलित करेगा। अब इसको आप ध्यान से देखेंगे, इस समय हम 9 सेकंड 8 सेकंड 7 6 5 4 3 ये देखिए प्रज्वलित हो गया RCT रॉकेट। उसके बाद में ये 4 स्टेप-ऑन प्रज्वलित हैं और ये एक विहंगम दृश्य। इस समय जो रॉकेट है इन 4 स्टेप-ऑन और मुख्य रॉकेट को लेकर ராணுவ உளவு பயன்பாட்டிற்காக எமிசாட் வடிவமைக்கப்பட்ட எமிசாட் உள்ளிட்ட 29 செயற்கைக்கோள்களுடன் நமது விண்ணில் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நேரடியாக இப்போது பார்த்தோம்.
களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சடையாண்டி இருக்கிறார். சடையாண்டி, இந்த செயற்கைக்கோள் வேறு என்னென்ன பயன்பாட்டிற்கு பயன்படுகிறது? இதுவரை அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளிலிருந்து எந்த விதத்தில் இது வேறுபட்டது? இதனுடைய பயன்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா PSLV C-45 ராக்கெட் மூலம் எமிசேட் என்று சொல்லக்கூடிய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ராணுவ உளவு பயன்பாட்டிற்காக இந்த எமிசேட் செயற்கைக்கோளானது விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ராக்கெட் முழுக்க இந்தியாவின் ராணுவ உளவு பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. தரை வழியாக இருந்தாலும் சரி, கப்பல் படையாக இருந்தாலும் சரி, முழுக்க ராணுவ பயன்பாட்டிற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய அதாவது மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோளாக இது பார்க்கப்படுகிறது. மின்னணு சிக்னல் இது தொடர்பான அனைத்து விதமான சிக்னல்களையும் கண்டறிந்து நமது ராணுவ தகவல் தொழில்நுட்பத்திற்கு இந்த தகவலானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த எமிசேட் செயற்கைக்கோளானது முழுக்க ராணுவத்திற்கு பயன்படுத்தப்பட்டாலும் இதற்கு அடுத்தபடியாக 28 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் சுமந்தபடி இந்த PSLV C-45 ராக்கெட் ஆனது விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான 24 செயற்கைக்கோள்களும், சுவிட்சர்லாந்திற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் மற்றும் லிதுவேனியாவிற்கு சொந்தமான 2 செயற்கைக்கோள் மற்றும் ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் என 28 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் இந்த PSLV C-45 ராக்கெட் மூலம் விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த PSLV C-45 ராக்கெட் ஆனது முதல் முறையாக 3 புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி சாதனை படைக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 3 செயற்கைக்கோள்களானது 3 புவிவட்ட பாதையானது முதல் புவிவட்ட பாதை PSLV C-45 முதலாக 749 கிலோமீட்டர் தொலைவில் நமது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட எமிசேட் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துகிறது. அதற்கு அடுத்தபடியாக மேலே 749 கிலோமீட்டரிலிருந்து கீழிறங்கி 504வது கிலோமீட்டர் தொலைவில் மீதம் இருக்கக்கூடிய 28 செயற்கைக்கோள்களையும் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்துகிறது. அதாவது முதல் புவி வட்டப்பாதை 749 கிலோமீட்டர், அடுத்த புவிவட்ட பாதை 504 கிலோமீட்டர். இந்த 2 புவிவட்ட பாதையிலும் நம்மளுடைய இந்திய செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய பிறகு 3வது புவிவட்ட பாதை, அதாவது இந்திய இஸ்ரோவால் முயற்சி செய்யக்கூடிய உலகிலேயே முதல் முறையாக 3 புவிவட்ட பாதையில் ஒரு ராக்கெட் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய 3வது முயற்சியான 485வது கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யக்கூடிய, அதாவது இது முழுக்க பயன்பாட்டிற்காக இல்ல, 3வது புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய செயற்கைக்கோள் பரிசோதனை செய்யப்படக்கூடிய செயற்கைக்கோள்களாக அது நிலைநிறுத்தப்படுகிறது. இது இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு வெற்றிகரமான முதல் படி என்று கூட நாம் சொல்லலாம். இந்த நவீன மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள் எமிசேட் என்று சொல்லக்கூடிய நவீன மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள் முழுக்க ராணுவத்திற்காக பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோளாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த PSLV C-45 ராக்கெட் ஆனது இந்த ஆண்டு செல்லக்கூடிய 2வது செயற்கைக்கோள். இது ஒட்டுமொத்தமாக PSLV-யின் 47வது ராக்கெட்டாக இது பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்தியா அனுப்பிய ராக்கெட் அனைத்துமே ஒரு புவிவட்ட பாதை அல்லது 2 புவிவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும். ஆனால் முதல் முறையாக இந்த ஆண்டு 3 புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய PSLV C-45 ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விண்வெளி இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் முதல் முறையாக பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்பட இருப்பதாக இஸ்ரோ தலைவர் சிவன் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதனுடைய முக்கிய அம்சமே மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விண்வெளி தொடர்பான அறிவை பெற வேண்டும் என்ற ஒரு முன்னோட்டமாக இந்த கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து அந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்கள் பார்வைக்காகவும் மாணவர்கள் பார்வைக்காகவும் ஒரு கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேலரி 5000 பேர் உட்கார்ந்து இந்த ராக்கெட் ஏவுதளத்தை ராக்கெட் எப்படி செலுத்தப்படுகிறது என்பது குறித்து பார்வையிடுவதற்காக இந்த கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இதுதான் முதல் முயற்சி.
இந்த முதல் முயற்சியில் 1000 பேர், முதல் கட்டமாக 1000 மாணவர்கள் இந்த ராக்கெட் ஏவுதளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி என்பது முழுக்க முழுக்க மாணவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும், விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான அறிவை அவர்கள் பெற வேண்டும் என்பது தொடர்பான முயற்சியாக இந்த 5000 பார்வையாளர்களை உட்கார்ந்து ராக்கெட் ஏவுதளத்தை பார்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவா, இப்போது உலகிலே முதன்முறையாக இந்த 3 வெவ்வேறு புவிவட்ட பாதையை நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம். இதற்கு முன்னால் வேற எந்த மேற்கத்திய நாடுகளும் பரிசோதனை கூட செய்து பார்க்கவில்லையா? இந்த முயற்சியை, இந்த ஐடியாவை இதுக்கு முன்னாடி அவங்க பரிசோதனை கூட செய்யவில்லையா? இந்தியா தான் முதன்முறையாகவாது? கண்டிப்பாக ஜீவா, முதல் முறையாக இந்தியா தான் 3 புவிவட்ட பாதைகளில் நிலைநிறுத்துகிறது. இதற்கு முன்பாக 2 புவிவட்ட பாதைகளில் தான் மற்ற மேலை நாடுகள் விண்ணில் ஏவப்பட்டு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. இந்தியாவும் இதுவரை அதுபோலதான் 2 புவிவட்ட பாதைகளில் தான் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை சுமந்தபடி இந்திய ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் 2 புவிவட்ட பாதையில், ஒரு புவிவட்ட பாதையிலேயே கிட்டத்தட்ட 50-60 செயற்கைக்கோள்களை நாம் நிலைநிறுத்தி வெற்றி கண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக முன்னோட்டமாகத்தான் முதல் முறையாக, உலகிலேயே முதல் முறையாக 3 புவிவட்ட பாதைகளில் இன்று நாம் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 செயற்கைக்கோள்கள் முழுக்க 2 புவிவட்ட பாதைகள் முழுக்க செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியான 3வது புவிவட்ட பாதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் பரிசோதிக்கக்கூடிய ஒரு புவிவட்ட பாதையாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது புவிவட்ட பாதையில் தற்பொழுது ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய புவிவட்ட பாதை தான். நாம் மற்ற இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்ட மற்ற பரிசோதனை செயற்கைக்கோள்கள் அந்த 3வது புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். அதற்கு அடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் தான் நாம் 3வது புவிவட்ட பாதையை முழுக்க பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்காக நாம் அந்த 3வது புவிவட்ட பாதையை பயன்படுத்த இருக்கிறோம். இன்று நம் விண்ணில் செலுத்திய அந்த PSLV C-45 3வது புவிவட்ட பாதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்த போகிறோம், அடுத்து இனி வரும் காலங்களில் 3வது புவிவட்ட பாதையை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசோதனை செயற்கைக்கோள்களும் அந்த PSLV C-45 ராக்கெட்டில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நம்மளுடைய இந்தியாவினுடைய PSLV GSLV ராக்கெட் இன்ஜினானது ஒரு வெற்றிகரமான ஒரு இன்ஜின் தான் சொல்ல வேண்டும். PSLV 47வது முறையாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மற்ற நாடுகளினுடைய செயற்கைக்கோள்கள் இந்திய ராக்கெட் மூலம் செலுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே நாம் மற்ற நாடுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த முறையும் 28 செயற்கைக்கோள்களை நாம் விண்ணில் நிலைநிறுத்துவதற்கு PSLV C-45 ராக்கெட் ஆனது சென்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து 24 செயற்கைக்கோள், அந்த 24 செயற்கைக்கோள்களில் முழுக்க புவியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை செலுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக லிதுவேனியாவிலிருந்து 2, ஸ்பெயின் நாடுகளிலிருந்து 1, சுவிஸ் நாடுகளிலிருந்து 1. நீங்கள் குறிப்பிட்டது போல் இதுவரை மேலை நாடுகள் எந்த நாடுகளுமே 3 புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தியது கிடையாது. 2 புவிவட்ட பாதைகளில் தான் முதல் முறையாக இந்தியா, இஸ்ரோ இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. சடையாண்டி, நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போது மட்டுமல்ல, விண்வெளி துறையை பொறுத்த மட்டில் பொதுவாகவே இந்தியா தனது சாதனையை, தனித்துவமிக்க சாதனையை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த எமிசாட் செயற்கைக்கோளும் ஒரு தனித்துவமிக்க சாதனையை உலகளவில் இந்தியா நிகழ்த்தி இருக்கிறது. இது ஒரு பெருமைமிக்க தருணமாகவே பார்க்க வேண்டும். கூடுதல் தரவுகளை நீங்கள் தந்ததற்கு மிக்க நன்றி சடையாண்டி.